பொருள் எதுவுமே சைடு எஃபெக்ட் கிடையாது. அன்றாட நம்ம உணவில் சேர்க்குற பொருள் தான். தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நான் இதை எடுத்து சாப்பிட்ட பின்னாடி எனக்கு நல்ல ஒரு பாத எரிச்சல், பாத வீக்கெல்லாம் வத்தி இருக்குது. அதனால் உங்களுக்குமே நான் எனக்கு தெரிஞ்ச உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கொழுந்து வெத்தலை போட்டா வாய் மணக்கும், மச்சானானும் மச்சினி நீயும் பாட்டு தப்பு தான். இது வாய் மணக்கிறதுலாம் இல்லை. இந்த வெத்தலை ஒரு பெரிய நமக்கு உபகாரமாக இருக்குது. நமக்கு பாத எரிச்சல், பாத வீக்கம் பார்த்தீங்களா, அது ஒருத்தவங்க சொன்னாங்க. அது இப்போ நான் 2-3 தடவை தான் ட்ரை பண்ணேன். ஆனால் சூப்பராக கால் வீக்கம் வத்திட்டு பாத எரிச்சல் இருக்குது. ஒரு நாள் சாப்பிட்டாலும் சரியாகாது. ஆனால் வாயில் போட்ட உடனே நம்ம இந்த வலி டக்குன்னு குறையிறது நமக்கு உணர முடியுது. தொடர்ந்து 10-15 நாள் வெறும் வெத்தலை மட்டும் இல்லை, அதில் என்னென்ன டிப்ஸ் சேர்க்கணும்னு பார்க்கலாம் வாங்க. ஏன்னா என்ன மாதிரி நிறைய பேர் பாத வலி, முட்டி வலியில் இருக்காங்க. நான் கடந்த 6 மாதமாக பாதம் வீங்கி போய் எரிச்சலோடு இருந்தேன். அப்போ ஒருத்தன் கடவுள் மாதிரி எனக்கு இந்த டிப்ஸ் சொன்னாங்க. அதை தான் நான் இப்போது 3 தடவை தான் போட்டிருக்கேன். 3 தடவை பாதம் வீக்கம் குறைஞ்சிட்டு. ஆனால் தொடர்ந்து 10-15 நாள் கம்பல்சரி சாப்பிட சொல்லியிருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போய் என்ன இது கூட சேர்க்க போகிறோம் கண்டிப்பாக பார்த்து நீங்களும் இந்த பெலன் அடைங்க. அது மாதிரி உங்கள் ஃபேமிலி சர்க்கிளில் யாருக்காவது இந்த பிரச்சனைனா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லானது. நான் யூஸ் பண்ணிவிட்டு என் வீக்கம் வத்தின பின்ன தான் உங்களுக்கு இந்த டிப்ஸாகவே தருவேன். ஒரு வாரமாக தரணும்னு நினைக்கிறேன், ஆனால் தர முடியல. இன்றைக்கி வாங்க தரேன். கண்டிப்பாக இந்த காம்பும் இந்த முனையும் நீக்கிடுறோம். ஏன் எதுக்கு என்னன்னு எனக்கு தெரியாது. ஏன்ட்ட சொன்னாங்க இதை நீக்க சொன்னாங்க, நானும் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இது கசகசா 2 விரல் அழுனா எவ்வளோ வரும் அவ்வளோதான் வைக்கணும், நிறைய வைக்கக்கூடாது. இப்போ ஜீரகம் இந்த 2 விரல் மட்டும்தான், இவ்வளோதான். அதுக்கு மேலே வரக்கூடாது. 2 விரலை தவிர வேறு யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி 2 விரலில் பிடிச்ச வெந்தயம், கசகசா, ஜீரகம், வெந்தயம். இப்போ 2 விரல் அழுனா கல்லுப்பு தான் சேர்க்கணும், பொடிப்பு சேர்க்கக்கூடாது. 5 பொருளுங்க: வெத்தலை, கசகசை, ஜீரகம், வெந்தயம், கல்லுப்பு. 5 பொருள். இதப்போ மடைக்கலாம். இப்போ ரொம்ப ஒரு சூப்பரான அற்புதமான மருந்து. என் கால் இப்போ பயங்கரமாக வலிக்குது. இதப்போ நல்லா செவைக்கணும். செவைச்சிட்டு ஃபஸ்ட்டு வர உமிழ்நீர் அதை கண்டிப்பாக துப்பிடணும். அது உப்பு கலந்து வரும், அதை முழுங்கக்கூடாது. அதை முழுங்கினா என்னாகும், உடம்புல உப்பு சத்து கூடிரும். எப்படி நம்ம சுகர் கூடுது அது மாதிரி உப்பு நோய் கூடிரும். அதை துப்பிடணும். நான் உமிழ்நீரை துப்பிட்டேன். அடுத்து செவச்சி இறக்கணும். உடனே 2 செவச்சி இறக்கக்கூடாது. நல்லா மென்று கூழாக்கி முழுங்கணும். இப்போ என் கால், நான் லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், கால் எவ்வளோ பெருசாக இங்கே இருக்குது. இப்போ நீங்கள் பாருங்கள், வீக்கம் ஃபுல்லாக போயிட்டு ஆனால் வலி உயிரை போகுது. காலை காட்ட போகிற யாருமே தயவுசெய்து தப்பாக நினைக்காதுங்க, சரிங்களா? இங்கே இவ்வளோ பெருசாக இட்லி மாதிரி வீங்கியிருந்தது. இப்போ அது வீக்கம் போயிட்டு, ஆனால் அந்த பாத எரிச்சல் ரொம்ப வலிக்கு. காலில் செருப்பு இல்லாமல் ஒரு செகண்ட் கூட எனக்கு கால் கீழே வைக்க முடியல. அந்தளவுக்கு கால் கூசுது, கால் வலிக்குதாக. செருப்பை விட்டுக்கிட்டே வீட்டில் லாந்துறேன் பாருங்கள். வாயில் வச்சு செவைக்க அந்த எனக்கு பாருங்கள் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆகுது வாயில் போட்டு. அந்த சடனாக அந்த வலி நீங்கள் உணர்வீங்க. சத்தியமாக சொல்கிறேன், நான் யூஸ் பண்ணி எனக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடச்சனால தான் இந்த பதிவு நான் உங்கள்கிட்ட கொண்டாந்துருக்கேன். ஒரே நல்ல வலி போகுமா, வலி நிவாரணம் ஒரே நாளில் கிடைக்கும். ஆனால் தொடர்ந்து நீங்கள் 10-15 நாள். நான் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு இந்த ஊருக்கு போய் இங்கே ஒன்றும் என்னால் சாப்பிட முடியல. நம்ம அடுத்த வீட்டில் போய் வெந்தயத்தாத்தா, ஜீரகத்தான்னு கேட்க முடியாது. எல்லாமே இருந்து நம்ம எதுக்கு யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ணணும்னு இப்போ பலபடி இன்னையிலேருந்து ஆரம்பிச்சிட்டேன். நல்ல ஒரு ரிசல்ட். மெதுவாக வாயை அசைச்சி உமிழ்நீரோடு கலந்து அவ்வளோ முழுங்கணும். ஃபைனலில் அந்த திப்பி வரும் பாருங்களா, அது துப்பிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இது சரியாகலைன்னா எனக்கு கமெண்டில் நீங்கள் எல்லோரும் கேட்கலாம், சரிங்களா? இப்போ நீங்கள் யோசனை பண்ண, உனக்கு எப்படி இந்த டிப்ஸ் தெரியும்னு எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க புண்ணியானி ஒரு வயசான அம்மா சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் அனுபவித்து சுகப்பட்டனால உங்கள்கிட்டையும் இந்த பதிவு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். முதல் முறை பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். டாட்டா. அந்த காலத்துலாம் தாத்தா பாட்டியெல்லாம் வாய் நேரம் வெத்தலை போட்டு வச்சுக்கிட்டே இருப்பாங்க. 100-150 வயசு வாழ்ந்தாங்க, எந்த நோயும் வரல. நம்மளாம் யாராவது வெத்தலை போட்டு செவச்சிக்கிட்டா மாடு மாதிரி வெத்தலை செவைக்கிறாங்க. அந்த மாடு மாதிரி நம்ம சொல்லுவோம். அந்த வெத்தலையில் இருக்க சத்து அவ்வளோ கால்சியம். இனிமேல் நீங்களாம் யாரும் வெத்தலை போடுற பார்த்து அவங்கள கிண்டல் அடிக்காதீங்க. உங்களுக்கு அதில் சுண்ணாம்பு சேர்க்க வேண்டாம். சுண்ணாம்பு பார்க்கலாம் சேர்த்தா நாக்கு செவக்கும். உடனேயே கால் வலி கேட்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு குணமாகல நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி
என்ன எதுவும் கேளுங்க, நான் ரிப்ளை தரேன். ஆனால் எனக்கு சரியாயிட்டு, நீங்கள் வெத்தலை வருஷத்தில் ஒரு நாள் சாப்பிட்டா சரியாகாது, குறைஞ்சது 10-15 நாள். சரிங்களா? இப்போ பாருங்கள், நான் நம்ப மாட்டீங்க, காலை போக கீழே வைக்க முடியாமல் இருந்தது. இப்போ பாருங்கள், சூப்பராக காலை கீழே வைக்கிறேன் பாருங்கள். சரிங்களா? பிடிச்சா கண்டிப்பாக ஒரு லைக் தாங்க. பாய். இதெல்லாம் பணமாக காசமா ஃப்ரெண்ட்ஸ்? ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டில் இருக்க பொருள் தான், ஆரோக்கியமானது. அது சொல்கிறாங்க, உண்மையிலே ஒன்று வெறும் வயிற்றில் எடுத்தால் இன்னும் நல்ல எஃபெக்ட்னு சொல்கிறாங்க. நான் காலையில் ஒரு தடவை சாப்பிட்டேன், இருந்தாலும் எனக்கு காலையில் வீடியோ எடுக்க டைம் இல்லை, அதனால் இப்போ ராத்திரி உங்களுக்கு பதிவு கொடுத்துட்ருக்கேன். லவ் யூ, பாய். சப்போர்ட் பண்ணுங்க. பாய். பாய் போல் தேதா. இந்த காலகட்டத்தில் எல்லாம் விஷத்தை சாப்பிட்டுட்ருக்கோம். குழந்தைங்களுக்குலாம் என்னென்னமோ நோய் வருது. அதனால் நமக்கு முடிஞ்ச விஷயம் சத்தியமாக நம்ப மாட்டீங்க. இப்போ எனக்கு கால் வலியே இல்லை, 2-3 முழுக்கு தான் அந்த ஜூஸை முழுங்கினேன். அந்த அளவு ரிசல்ட் தருது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? பொருள் எதுவுமே சைடு எஃபெக்ட் கிடையாது. அன்றாட நம்ம வந்து உணவில் சேர்க்குற பொருள் தான். தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம், பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நான் வந்து இதை எடுத்துட்டு சாப்பிட்ட பின்னாடி எனக்கு நல்ல ஒரு பாத எரிச்சல், பாத வீக்கெல்லாம் வத்தி இருக்குது. அதனால் உங்களுக்குமே நான் எனக்கு தெரிஞ்ச உங்களுக்கு சொல்கிறேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.